விஷ்ணு என்னாச்சு? பார்த்தல்ல, உன் புருஷன் உயிர் என் கையில இருக்கு. சின்ன விஷயம் தான், சொன்னதை செய். வந்தனா, இவங்க சொன்னதெல்லாம் நீ செய்ய வேண்டாம். போனை வச்சுட்டு உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. ஸ்டாப் இட். நான் என்ன செய்யணும் முதல்ல அதை சொல்லு. நான் சொல்றத ஒண்ணு நீ செய்ய வேண்டாம். என் பாஸ் சொல்றத செய். இப்போ உனக்கு ஒரு வீடியோ கால் வரும். Listen to what he says. हेलो डॉक्टर। யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? बताता हूँ, लेकिन पहले फोन कट किए बिना स्टैंड पर रखना। जो कुछ भी हो जाए, हाथ स्टीयरिंग से नहीं हटना चाहिए। ये कॉल डिस्कनेक्ट नहीं होना चाहिए, और अगर ऐसा हुआ तो तुम जानती हो कि तुम्हारे पति के साथ क्या होने वाला है। गाड़ी घुमा और वापस हॉस्पिटल जा। ओके। ஓடுங்கண்ணே. நல்லா இருக்கும் மாமா. நல்ல நீரோடி வாழணும். போங்க. நான் எதுக்குடா? போங்க மேடா. போங்க சொல்றேன்ல. போடா. போங்க. செருப்பை கழட்டிட்டு போ. ஆசீர்வாதம் பண்ண. சரி, நான் கிளம்புறேன். மறுபடியும் மீட் பண்ணுவோம். விஷ்ணு, உன் அண்ணன் போலீஸ் தானே? போலீஸ் கிடையாது, ஆனா போலீஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளவன். நான் அப்புறம் சொல்றேன். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? அப்பா, நான் அந்த ஆபீசரை பார்த்தேன். நிறைய ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. நீ எந்த ஆபீசரை பார்த்த? என்ன கிட்னாப் பண்ணவங்கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த கமாண்டோ குரூப் ஆபீசர். அவரை எங்க பார்த்த? நான் இங்கதான் பார்த்தேன். அவரு விஷ்ணுவோட அண்ணன் சச்சிதானந்தா. அவரா இருக்க வாய்ப்பில்ல. உனக்கு அப்படி தோணி இருக்கும். இல்லப்பா, அது அவர்தான். எனக்கு நல்லா தெரியும். வந்தனா உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா கால் பண்றேன்ப்பா. ஓகே, வா வா. ஆமா, நீ எங்க போயிட்ட? பாபா, இப்படி வந்து நில்லுவா. डॉक्टर, अब हॉस्पिटल के अंदर जा और आईसीयू पहुंचने तक किसी से बात मत करना। आईसीयू के अंदर जाने के बाद तुम सबको बाहर भेज दोगी। Go get the scan reports. I'll stay here. You just go. गुड डॉक्टर। अब कैमरा के सामने से हिलना मत। आई वॉन्ट टू सी यू टेक द सिरिंज और उसे पूरा सेडेटिव से भर दो। अब जाओ और ये सेडेटिव पेशेंट में इंजेक्ट कर दो। जब तक इसकी हार्ट और
पल्स रेट बंद ना हो, तुम यहां से हिलोगी नहीं डॉक्टर. You'll have to stay on. Damn it. உன்னை அனுப்பி வச்ச எட்வின் மோசஸ் இப்ப எங்க இருக்கான்? எட்வின் மோசஸ்ன்ற பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவன் யாரு, எங்க இருக்கான், என்ன பண்றான்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் அவன்கிட்ட உதவி கேட்டு என்ன ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்தான். அந்த உதவிக்காக தான் நான் எட்வின் மோசஸ்க்கு இதை நான் செய்கிறேன். எங்கள நிறைய பேர் உயிரோட திரும்பி வர மாட்டாங்க. எங்களை அப்படி கூட்டிட்டு போகும்போது ஜெயில இருந்து தப்பிச்சவங்கன்னு ரிப்போர்ட் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வேற வேற இடங்கள்ல இறந்தவங்களோட பணம் கிடைக்கும். அதோட அவங்க கதையை முடிச்சிடுவாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத கைதிகளை பத்தி யாருக்கு அக்கறை இருக்கும், யாரு தேடுவாங்க? Scoundrels. இத்தனை நாள் அவங்க அண்ணனை ஜெயில வச்சது இதுக்காக தான். கேட்டா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அது இதுன்னு அவனுங்கள. வந்தனா, I'm so sorry. They are devils, dirty devils, including your dad. எங்க இருந்து சத்தம் வருது? கேரேஜ்ல இருந்து நினைக்கிறேன். சார் 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 கேரேஜ்ல திருடன் பூந்துட்டா சார். பூட்டை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கானுங்க சார். பாத்தீங்களா எப்படி உடைஞ்சிருக்குன்னு? சார் 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 சவுண்ட் கேட்டிங்களா? கேரேஜ்ல சேஃப் லாக்கர் உடைக்கறான் சார். கேரேஜ்குள்ள எப்படி சேஃப் லாக்கர்? நம்ம ஆளுங்கள யாரோ வச்சிருப்பாங்க சார். போடா முட்டா. இல்ல நாம உள்ள என்ன சார் பண்றான்? எவனோ கார் திருடன்னு நினைக்கிறேன். டேய் திருடனா இருந்தா காரை திருடிட்டு போயிருப்பானே. பாட்டு பாட்டா திருடலான்னு நினைச்சிருப்பான். அவனை கொஞ்சம் வெளியே எழுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். யார் அது? பார்த்து அவன் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கும் போது வெளியே வா. நீங்க எதுக்கு நான் காருக்கு அடியில இருக்கீங்க? நம்ம காரை ரெடி பண்ணலான்னு. இருட்டில் யாராவது கார் ரிப்பேர் பண்ணுவாங்களா சொல்லு. நான் போனப்ப வெளிச்சம் இருந்துச்சு, எப்போ இருட்டாச்சுன்னு எனக்கு தெரியல. நீ ரிப்பேர் பண்ணது போதும், வெளியே வா. நம்ம கார் சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மனோ, இவனை கூட்டு போய் படுக்க வை. வாங்கண்ணே. இல்ல இந்த ஸ்பேனர் இதெல்லாம் இருக்கு. ஏன் காலை மிதிக்கிற? உங்க சச்சிதானந்த அண்ணாவை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, நான் ஊட்டி ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு டெரரிஸ்ட் கும்பல் என்ன கடத்தினாங்கன்னு, ஒரு கமாண்டோ குரூப் வந்து என்ன காப்பாத்துனாங்கன்னு சொன்னனே. அந்த கமாண்டோ குரூப்ல தான் உங்க அண்ணன் இருந்திருக்காரு. நீ என்ன பேசுற? கண்டிப்பா அப்படி நடந்திருக்காது. நம்ம சச்சி அண்ணன் ஜெயில இருந்தாரு கடந்த 24 வருஷம்.